நல்லா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. முருகதாஸ் சார் கம்பேக் மூவி தான். படம் பார்த்தீங்கன்னா நெல்சன் படம், லோகேஷ் படம் பார்த்த மாதிரி இருக்குது. அதுதான் எனக்கு இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்டாக பிடிச்சது. எஸ்கே வந்து உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்காப்புல. ஏன் பயப்பட்டாங்கன்னு தெரியல. ஏன் இவ்வளோ வந்து ஓப்பனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சரியான கம்பேக்கு. அமரன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி எமோஷன். அது வந்து ஃபுல்லாக கனெக்ட். எனக்குலாம் ஒரு வாரம் தூக்கமே இல்லை அமரன் பார்த்துட்டு. உண்மையாக 4-5 தடவை வந்து பார்த்தேன். தனியாக வந்து பார்த்தேன், ஃபேமிலியோட பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தேன். அப்படி ஒரு அற்புதமான படம். ஆனால் அதோட மேலே பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். அதோட மேலே இல்லை. ஆனால் பழைய எஸ்கே வந்து நம்ம பார்க்கலாம். மான் கராத்தே உள்ள எஸ்கே, அடுத்து வந்து என்னது காக்கி சட்டியில் உள்ள எஸ்கேலாம் பார்க்கலாம். செம்ம சேட்டை பண்ணுறேன். ஆமாம், அது எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் தியேட்டரில் ட்ரைலரில் விட்டு மெயின் பிக்சரில் பின்னிட்டானுங்க. வித்யுத் ஜமான் வந்து இன்னொரு ஹீரோங்க. இந்த படத்தில் வந்து எஸ்கேஎம் தாண்டி வித்யுத் ஜமான் வந்து பின்னிருக்காப்புல. அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் மரணம் மாஸ். லாஸ்ட் 20 நிமிஷம்லாம் ரியல் ஃபைட் மாதிரி இருக்கும். ஒரிஜினலாக ஃபைட் வேறு வழியே கிடையாது. ஆனால் இந்த மாஸ் எலமெண்ட்ஸ் இந்த படத்தில் நிறையா இருக்குது. முதல்ல தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோவின் தாண்டி வில்லனுக்கு வெயிட்டேஜ் கொடுத்த படம் இந்த படம். வித்யுத் ஜமான் வர்ற சீனில் கூட பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் கத்தி என்ஜாய் பண்ணதை பார்க்க முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபேமிலியை கண்டிப்பாக பார்க்கலாம். அதில் வந்து எந்த சந்தேகம் கிடையாது. ஃபேமிலியோட பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்குண்ணா. படம் வந்து எங்க இடத்துலையுமே லேக்கே இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க படம் லேக்காக இருக்குது. லேக்கே இல்லைண்ணா. படம் இன்ட்ரெஸ்ட்டாக போகுதுண்ணா. படம் அன்னைய சிவகார்த்திகேயன் வந்து அமரனுக்கு அப்புறம் சரியாக பிரித்து வச்சிருக்காரு. படம் வந்து அழகாக இருக்குண்ணா. அப்படியே எந்த இடத்துலையுமே வந்து நாங்கள் ஆடியன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியே தெரியல. அழகா அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து அந்த லாஸ்ட் ஹாஃப் வரைக்குமே படம் சூப்பராக இருக்குண்ணா. அப்படியே படம் அந்த வில்லன் வந்து என்னன்னா சொல்கிறது அவரை நான் கட்டிங்ஸ் அப்படியே ஸ்லிம்லே வருது. நான் லைன் பை லைனாக கட்டிங்ஸ் இருக்கு. உடம்பு அந்த மாதிரி வந்து வச்சிருக்காருண்ணா. வேற வில்லன் போடுனா படம் ஓடி இருக்குமா தெரியாதுண்ணா. ஏன்னா இந்த படம் இந்த வில்லன் வந்து இந்த படத்துல இருக்கிறதானா படம் ஓடுமே. சிவகார்த்திகேயன் அப்புறம் அந்த அண்ணா பேர் தெரியல. இந்த வில்லன் இதான படம். ஹீரோயின் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிறாங்க. அந்த படம் அழகா லவ் எல்லாம் வந்து அழகா பிடிச்சிருக்காங்க. ஒரு லவ்வுக்காக எங்க ஆள் வந்து அழகா இந்த பொண்ணுக்கு ஒரு கீரல் ஊந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா வந்து நெருப்புல எரிச்சிருவாங்க. அது வந்து அந்த பொண்ணுக்கு நடக்கக்கூடாது சொல்லி அழகா காப்பாற்றணும். அந்த பொண்ணுக்கு என்னென்ன அந்த இடத்துல நடக்குதோ அப்படியே போய் காப்பாற்றுவாங்க. அப்படியே அழகா படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஆக்ஷன் ட்ராமா பார்த்த ஃபீல் இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் வந்து அமரன், மாவீரன் இது மாதிரி நல்ல ஒரு ஆக்ஷன் பட வரிசையில் இதுவும் சேர்ந்துடும்னா. அப்புறம் வித்யுத் ஜமாலுக்கு வந்து தமிழில் திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. அவர் ஹிந்தியில் அவர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்டென்ஸ் அதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அதை யூஸ் பண்ணி நிறையா படம் பண்ணியிருப்பாரு. பட் இந்த படத்தில் அதை இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. நிறையா சீன்ஸில் ரோப் இல்லாமல் பண்ணியிருக்காரு. நிறையா அவர் ஃபிட்னஸை காட்டியிருக்காரு. எப்படி சொல்கிறது, ஹீரோ எப்படி இருக்காருன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு வில்லனும் இந்த படத்தில் இருந்தாங்க. அதான் இந்த படத்தை வந்து கடைசியில் நம்ம உட்கார வச்சு பார்க்க வச்சுச்சு. லேக் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு யூஸ்வல் படம் மாதிரி ஆயிடுச்சுன்னா. பட் இருந்தாலும் இந்த படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ் வந்து ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரனால நமக்கு எங்கேயுமே போர் அடிக்கல. அதுதான் உண்மை, போர் அடிக்கல படம். ஏஆர் மாஸ் கண்டிப்பாக கம்பேர். சிக்கந்தர் தர்பார் மாதிரி படங்கள்லாம் அப்புறம் கண்டிப்பாக அது நல்ல படம் தான் இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃபேமிலியாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் ஆக்ஷன் பிளட் ரத்தம் தெரிக்கிற காட்சி நிறையா இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு பாருங்க. படம் ஒரு தளபதி படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. துப்பாக்கி 2ன்னு சொல்லலாம், ஒரு அமரன் 2ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி படம் வேற லெவலில் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பர். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஏஆர் முருகதாஸ்க்கு வந்து ஒரு பெரிய கம்பேக்குன்னு சொல்லலாம். அமரன்லேயே அண்ணனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். இது அதையும் தாண்டி இன்னும் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பர். அனியோட மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். தங்கப்பூவை பாட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சலபல சாங் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஓவராலாக படம் சூப்பர். ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் எந்த லாகுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பர். பயங்கரமாக இருந்துச்சு படம். ஃபேமிலியாக பார்க்கலாம். எதுவுமே ஒரு எப்படி சொல்கிறது, ஃபேமிலியாக பார்க்க முடியாது அந்த மாதிரி சீன்லாம் இல்லை. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பாட்டு பாடிடலாம், அவர் ஆசைப்படுறாரு. வேணுமா? இல்ல வேற சேனலுக்கு பாடுவேன். சூப்பரா இருக்கு. நல்ல ஆக்ஷன் மூவியா இருக்கு. தாராளமா எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியா இல்ல ஐ மீன் ஒண்ணுமே புரியாம என்ஜாய் பண்ண முடியாம இல்ல. ஆக்ஷன் பிடிக்கிறவங்க பிடிக்காதவங்க காமன் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு. அவர் வந்து ரெண்டுமாவும் இருக்காரு. ஸோ அவரோட எமோஷன்ஸ் எல்லாமே டைரக்டா கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. அவர் என்ன ஃபீல் பண்ணாலும் நமக்கும் அது ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. சாரி இல்ல கண்டிப்பா இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ட்ரூலி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நம்ம கம்பேரே பண்ண வேண்டாம். அவங்களோட இதுல நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கம்பேக்கா இருக்கும். நல்லா தான் இருக்கும். நம்ம ரொம்ப பிலாசபிக்கலா ரொம்ப லாஜிக்கலா பார்க்காம ஒரு படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி பார்த்தா நல்லா இருக்கு. சோஷியல் மெசேஜும் கொடுத்துருக்காங்க அண்ட் நல்ல ஆக்ஷனாகவும் பண்ணியிருக்காங்க. மியூசிக் சூப்பராக இருக்கு.
சாங்ஸ் பெருசா இல்ல, பட் ஸ்டில் அவர் பிஜிஎம்ல நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அனிருத்.